சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இந்த போதை கலாச்சாரம் எப்படிதான் சார் தமிழகத்தில் சரியாகுமா ஆகும்? சரியாக வேண்டிய ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருந்தாங்க ஜீரோன்றாரு. ஜீரோ அப்படின்றாங்க. இருக்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்க முடியும். இப்போ இன்னும் கூட டைம் இருக்குது, இன்னும் 3 மாதம் டைம் இருக்குது. ஒரே மாதத்தில் நாங்கள் போதையை ஒழிக்கிறோம். கம்ப்ளீட்டாக வந்து தமிழ்நாட்டில் வந்து 0% நீங்கள் சொன்ன ஜீரோவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க, மதுவிலக்கு டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. அவர் ரோந்து போனாங்க, நிறைய அவங்க வந்து சில கேஸ்லாம் பிடிச்சாங்க, எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. அவங்களுடைய வெஹிக்கிளை நீங்கள் ஏன் சீஸ் பண்ணீங்க? அவர் கூட வெளியில் வந்து அவர் பேட்டியெல்லாம் கொடுத்தார். ஏன் நீங்கள் அப்போல்லாம் அவரை செயல்பட விடலன்னு கேட்குறேன். இல்லை, அது ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது எப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ முதலமைச்சர் வந்து பேசினாங்க போதையின் பாதைகள் சொல்லாதீர்கள் அப்படின்றது ரொம்ப வரவேற்கிற விஷயம் தான். அதெல்லாம் இதே மாதிரி நிறைய விளம்பர படங்கள் நீங்கள் செய்யுங்க. இன்னும் நீங்கள் ஒரு காவல்துறையை ஸ்பெஷல் டீம் நீங்கள் போடுங்க. அதாவது டாஸ்மாகினுடைய அவைலபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் அவ்வளோ ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஒரு 96க்கு முன்னாடிலாம் ரொம்ப ரிமோட்டாக இருக்கும். ஊருக்கு வந்து வெளியில் தான் அங்கே வந்து இந்த மாதிரி ஷாப்லாமே இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் பக்கத்தில், ஒரு ஸ்டோர் பக்கத்தில், ஒரு டெம்பிள், சர்ச்சு, எங்கே போனாலும், ஒரு பார்க் எங்கே போனாலும் பக்கத்தில் ஈஸியாக கிடைக்கும். 500 மீட்டர்ஸ்க்குள்ள ஒரு டாஸ்மாக் இருக்கும். அதான் உண்மை. டிஆர் அவர் பாலு பிஎம்கேலேருந்து ஒரு கேஸ் போட்டிருந்தார், இந்த நேஷனல் ஹைவேஸ் பக்கத்தில் இருக்க டாஸ்மாக்லாம் எடுத்துடணும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப தூரமாக போய் வாங்கணுன்றதுக்காகவே அந்த ஆல்கஹால் எடுக்காமல் இருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து டாஸ்மாகோட டைமிங் பார்த்தீங்கன்னா 12 PM to 10 PM சொல்கிறாங்க. ஆனால் வந்து 24 hours ரவுண்ட் த கிளாக் வந்து எங்கே பார்த்தாலும் கிடைக்குதுன்ற மாதிரி பல பேர் மக்களே சொல்லிட்டு இருக்காங்களே சார், இது உண்மையா சார்? இல்லை, அவங்க அப்படிதான் சொல்கிறாங்க. அன்அஃபிஷியலாக கிடைக்குது இல்லையா? இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபேமஸ் ஆனது இதை வச்சு தானே. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் ஒரு தமிழ்நாட்டை உலுக்கிய சம்பவம் நடந்துச்சு சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருத்தணியில் வந்து ஒரு வடமாநில இளைஞர்கள் வந்து ஒரு 17 வயசு பசங்க ஒரு போதையில் இருந்தப்போ வெட்டி சாச்சிருக்காங்க. ரத்த வெள்ளத்தில் அவர் துடிச்ச இந்த காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த போதை கலாச்சாரம் எப்படிதான் சார் தமிழகத்தில் சரியாகுமா ஆகும்? சார், கண்டிப்பாக சரி ஆகணும். சரியாக வேண்டிய ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருந்தாங்க ஜீரோன்றாரு சார். ஜீரோ அப்படின்றாங்க. அது வந்து நமக்கு வந்து அதாவது எப்படின்னா ஜீரோ, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்க முடியும். ஸோ இன்னும் கூட டைம் இருக்குது, இன்னும் 3 மாதம் டைம் இருக்குது. நீங்கள் ஸ்டெப் எடுங்க. ஒரே மாதத்தில் நாங்கள் போதையை ஒழிக்கிறோம். கம்ப்ளீட்டாக வந்து தமிழ்நாட்டில் வந்து 0% நீங்கள் சொன்ன ஜீரோவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கேட்ச் பண்ணுங்கள். பசங்களுக்கெல்லாம் இது கிடைக்காத எப்படி பண்ணுங்கள். ஸோ இந்த சொல்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரக்ஸு, ஆல்கஹாலிக் ட்ரக்ஸ் அது இருக்குது, அது நமக்கு எல்லாம் தெரியும். டாஸ்மாக் அது ஒரு பக்கம், அது வந்து கவர்மெண்ட் நடத்துது. இந்த ஆர்டிஃபிஷியல் அந்த கெமிக்கல் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம், சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸை வந்து நீங்கள் வந்து அது கிடைக்க விடாதபடி பண்ணுங்கள். நீங்கள் ஏன்னா இதுக்கு செல்லர் யார், யூசர் யார், முதல்ல செல்லரை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கேட்ச் பண்ணாலும் முடியும். ஸோ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க. அவங்க வந்து கடலூர் பகுதியில் வந்து அவங்க வந்து இந்த மதுவிலக்கு டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தாங்க. அவர் ரோந்து போனாங்க, நிறைய அவங்க வந்து சில கேஸ்லாம் பிடிச்சாங்க, எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. அவங்களுடைய வெஹிக்கிளை நீங்கள் ஏன் சீஸ் பண்ணீங்க? ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சில மாதங்களுக்கெல்லாம் முன்பாக சுந்தரேசன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் கூட வெளியில் வந்து அவர் பேட்டியெல்லாம் கொடுத்தார். கரெக்டு சார். சுந்தரேசன் அப்படின்றவர். அப்போ ஏன் நீங்கள் அப்போல்லாம் அவரை செயல்பட விடலன்னு கேட்குறேன். தனியாக பேட்டிலாம் கொடுத்தாரு. பேட்டி கொடுத்தாரு. நான் வந்து வெளிப்படையாகவே நான் வந்து முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர். அப்போ நீங்கள் ட்ரக்ஸை வந்து நீங்கள் ஒரு முழு மனதோட இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இது வந்து நமக்கு தெரியும். அதாவது இந்த யங்கர் ஜென்ரேஷனை வந்து பெரிய லெவலில் வந்து பாதிக்குது. இதை இன்ஹேல் பண்ணும்போதோ உள்ள எடுத்துக்கும் போதும் எதிர்கட்சியோட முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, ஸ்கூலு காலேஜ் வாசல் வரைக்கும் போதைப் பொருள் போயிருச்சு அப்படின்னு மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க சார். கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்குதுன்னு கேட்குறாங்க. இல்லை, அது ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது எப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ முதலமைச்சர் வந்து பேசினாங்க போதையின் பாதைகள் சொல்லாதீர்கள் அப்படின்றது ரொம்ப வரவேற்கிற விஷயம் தான். அதெல்லாம் இதே மாதிரி நிறைய விளம்பர படங்கள் நீங்கள் செய்யுங்க. இந்த ட்ரக்ஸால் வந்து என்ன பாதிப்பு வருது அப்படின்றத வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு விளம்பர படங்கள் நீங்கள் கொடுங்க. இன்னும் நீங்கள் ஒரு காவல்துறையை ஸ்பெஷல் டீம் நீங்கள் போடுங்க.
இதுக்கு தகுதியான ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பீப்புளை போட்டு ஒரு முதல்வர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, என்னன்னா மத்திய அரசும் இதை வந்து கொஞ்சம் கவனம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. பெற்றோர்களும் தங்க பிள்ளைகளை வந்து கொஞ்சம் பார்த்து வளர்க்கணும், இந்த போதை கலாச்சாரத்துல இருந்து தவிர்க்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டோட டாஸ்மாக பத்தி பெருசா பேசவே மாட்டாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன ரோல் இருக்குன்றது பெருசா சொல்லியே சார். சார் அதாவது டாஸ்மாகுடைய அவைலபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் அவ்வளோ ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 96க்கு முன்னாடிலாம் ரொம்ப ரிமோட்டாக இருக்கும். ஊருக்கு வந்து வெளியில் தான் அங்கே வந்து இந்த மாதிரி ஷாப் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் லோக்கல் கவர்மெண்ட்டு தான் வந்து அவங்களுக்கு வந்து ஏலத்துக்கு விட்டு அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் பக்கத்தில், ஒரு ஸ்டோர் பக்கத்தில், ஒரு டெம்பிள், சர்ச்சு, எங்கே போனாலும் ஒரு பார்க் எங்கே போனாலும் பக்கத்தில் ஈஸியாக கிடைக்குது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு 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 டீ ஷாப் மாதிரியே ஒரு 500 மீட்டர்ஸ்க்குள்ள ஒரு டாஸ்மாக் இருக்கும். அதான் உண்மை. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாலு பிஎம்கேலேருந்து ஒரு கேஸ் போட்டிருந்தார், இந்த நேஷனல் ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக்லாம் எடுத்துடணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பக்கத்தில், சென்னை அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக்ஸு இந்த எல்லாமே வந்து அடிபட்டு போச்சு. எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப தூரமாக போய் வாங்கணுன்றதுக்காகவே அந்த ஆல்கஹால் எடுக்காமல் இருந்தாங்க. ஸோ என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி அவைலபிலிட்டியை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணணும், ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதில் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம், அதாவது இதுக்கு உங்களுக்கு ஒரு பப்ளிக் சென்ஸ் இருக்கணும். எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடியாது. உண்மையிலே சமூகம் நல்லா இருக்கணும், ஸோ மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் நீங்கள் நினச்சிங்கன்னா டாஸ்மாகே டைட் பண்ணணும். இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸை இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அதை வந்து ரூல் அவுட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இப்போ வந்து டாஸ்மாகோட டைமிங் பார்த்தீங்கன்னா 12 PM to 10 PM சொல்கிறாங்க. ஆனால் வந்து 24 hours ரவுண்ட் த கிளாக் வந்து எங்கே பார்த்தாலும் கிடைக்குதுன்ற மாதிரி பல பேர் மக்களே சொல்லிட்டு இருக்காங்களே சார், இது உண்மையா சார்? இல்லை, அவங்க அப்படிதான் சொல்கிறாங்க, அன்அஃபிஷியலாக கிடைக்குது இல்லையா. இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபேமஸ் ஆனது இதை வச்சு தானே. ஸோ அந்த 10 rupees மேட்டரில் ஆரம்பித்து இந்த மாதிரி வந்து பழைய கவர்மெண்ட்லாம் அப்படி இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல கிடைக்குது அப்படின்றது வந்து இன்னைக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்குது இன்னைக்கு. ஏன்னா அது கணக்குலேயும் வராது, அன் அக்கௌண்ட்லேயே வராது. இப்போ இதுக்கு முன்னாடி இடி ரைடு போனாங்க இல்லையா டாஸ்மாக்கு, ஸோ அது போய் அப்படியே பெண்டிங்கில் நிற்குது. ஸோ அதுக்கப்புறம் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை, அந்த கோர்ட்டு ஸ்டே வாங்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இடி ஒன்றும் மூவ் பண்ணவே இல்லை, அது பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் அப்போ வந்தது. ஸோ இன்றைக்கி அது அப்படியே ஆஃப் ஆகிருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. சார் நம்ம லாஸ்ட் ஒரு 5 years தான் சார் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்து இந்த வார்த்தைலாம் கூட இப்போ நம்ம புதுசாக தான் இருக்குது. சொல்ல போனால் அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் நிறையா சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து. சார் இது ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் குளோரோஃபார்ம்னு எடுத்துக்கோங்க, அது வந்து ஒரு அனஸ்தட்டிக் ஏஜென்ட். ஸோ குளோரோஃபார்ம் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான், ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனஸ்தட்டிக் தான் இது. அந்த மாதிரி தான் நீங்கள் சரி ஒரு ஈத்தர், இந்த மாதிரி ஒரு மீத்தில் பென்டாமீன் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெம்பரரியாக உங்களுக்கு வந்து உங்கள் சிறுமூளையை அது வந்து பாதிக்கும். உங்களுக்கு ஒரு அனஸ்தட்டிக் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பட் லாங் டேர்ம் எடுக்க ஆரம்பித்தா இட் லீட்ஸ் கேன்சர். ஆமாம், 100%. ஏன்னா எனி எக்ஸ்டர்னல் மேட்டர் ஆர் ஆர்கானிக் மேட்டர் உள்ளே உங்களுக்கு இன்ஹேல் பண்ணாலோ உள்ளே எடுத்துக்கிட்டாலோ இது வந்து உங்களுக்கு வந்து விளைவு வந்து கேன்சரை தான் கொடுக்கும். நீங்கள் அடிக்ஷனும் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தூக்கம் வரலை, நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இது என்ன ஆகுன்னா உங்களுடைய அட்ரினலை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை இப்போ நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாலுமே அதுலேயும் இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் அலோவ் பண்ணுறது இருக்குது. அது வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ டாஸ்மாகில் இது எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம கள்ளச்சாராயம்னு பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு அந்த காம்போசிஷன்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம கள்ளச்சாராயத்தை வந்து ஒழிக்கணும்னு சொன்னாலே ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கிட்டாலே போதும். இதை மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால் தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த எங்கேருந்து மேக்ஸிமம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் இந்த இப்போ கள்ளக்குறிச்சிலாம் நிறைய கிடைக்குதுன்னு பார்க்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக சுகர் இண்டஸ்ட்ரீஸை மட்டும் நீங்கள் மானிட்டர் பண்ணி உன்னுடைய பை ப்ராடக்ட், ஏன்னா சுகருக்கு உண்டான பை ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆல்கஹாலிக் மேட்டர்ஸ். நீ என்ன பண்ணுற உன்னோட ஆல்கஹாலை, நீ எங்கே யாருக்கு சேல் பண்ணுற, இது போய் ரொம்ப தேட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ரொம்பலாம் நீங்கள் கம்பு சுற்றுற வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த ஆல்கஹால் அவன்கிட்ட வரக்கூடிய அந்த பை ப்ராடக்டை நீ எங்கே கொடுக்குற, இதை சேஃபாக நீ வந்து கொடு. ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணு, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணு, லோக்கல் மார்க்கெட்டு கொடுக்காத. இதை மட்டும் மானிட்டர் பண்ண கவர்மெண்ட்டே கொடுக்கலாம்ல. இல்லை கவர்மெண்ட்டு இப்போ ஆல்கஹால் வந்து இப்போ மெடிசனில் யூஸ் ஆகுது, ஃபார்மசூட்டிக்ஸில் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்களுடைய டாஸ்மாகே இவங்களுடைய கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, மெடாஸ் இந்த மாதிரிலாம் கம்பெனிஸ் இருக்குது, அவங்களுக்குலாம் கொடுக்குறாங்களா, இதை மானிட்டர் பண்ணலாம். இதுலேருந்து வெளி மார்க்கெட்டுக்கு போகுதா அப்படின்றத இவங்களை மானிட்டர் பண்ணாலே போதும் உங்களுக்கு.
நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த வெளியில் கிடைக்கக்கூடிய அந்த ஆல்கஹாலிக் மேட்டர்ஸை கள்ளச்சாராயத்தை நீங்கள் தடுக்கலாம். இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க இந்த எத்தில் ஆல்கஹால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் ஆமா. வருதுன்றீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆல்கஹாலே வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி கவர்மெண்ட்டே சப்ளை பண்ணலாமே, இந்த வந்து தடுக்கலாம்னு சொல்ல வரல. அதான் சொல்கிறேன். அதை வந்து அதை கவர்மெண்ட்டே அதை என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி ஃபார்மசூட்டிக்கல்ஸுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்க வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவங்க வந்து அவங்க சேல் பண்ணலாம். இது எதுக்காகனா தடுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த கள்ளச்சாராயத்தை ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் மேட்டர்ஸ் வந்து ஒன்று இந்த மாதிரி கெமிக்கல் அலைடு லேபரேட்டரிஸ் மூலமாக வரணும். அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப கம்மி. இந்த ஈஸிலி அவைலபிள் தான். ஈஸிலி அதுவும் ஒரு மாசாக கிடைக்கிற இடத்துல தான் அவங்களுக்கு அதில் பிஸ்னஸே இருக்குது. அப்போ என்னென்னா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அமீன் குரூப்ஸு, இந்த இப்போ மெத்தில் பென்டா அமீன் அப்படின்னு சொன்னால் இந்த பென்டா அமீன் எங்கெல்லாம் மொத்தமாக வருது, இதுக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே வெளியே போகிற மார்க்கெட்டை நீங்கள் தடுக்க முடியும். ஓகே, இப்போ கவர்மெண்ட் தான் வந்து இந்த ஆல்கஹால் வந்து லேபுக்குலாம் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த லேப்லேருந்து தான் இங்கே போகுதுன்றதான் நீங்கள் சொல்ல வரீங்க? இல்லை, இண்டஸ்ட்ரியிலேருந்தே போகுது. இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலாகவே போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கமர்ஷியலாக இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப கம்மி. இது நீங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவுட்புட் உங்களுக்கு அவுட்லெட் போகும்போது தான் இப்போ பேரலாக வாங்கிக்குவாங்க. ஸோ இவங்க பேரலாக அவங்க வாங்கினா தான் அவங்களுக்கு அது வந்து ஒரு எக்கனாமிக். ஓகே சார், நம்ம இந்த சொசைட்டியில் இந்த போதைன்றதை தாண்டி சார், அது என்ன இன்டென்ஷனில் சார் அது விற்கப்படுது? சார் ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் எல்லாமே வந்து லாப நோக்கத்தோடு தான் அவங்க கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ அதை யூஸருக்கு என்ன கிடைக்கும், ஜென்ரேஷனே பாதிக்கும்ல சார் இது? அதை பற்றி யோசிக்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு ஹோட்டலில் வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது தரமான ஃபுட்டு கொடுக்கணும், தரமான ஆயில் வந்து யூஸ் பண்ணணும், ஆயிலை வந்து ரீஹீட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து இட் வில் அஃபெக்ட் த ஹெல்த் அப்படின்லாம் மேட்டர்ஸ் இருக்குது. அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தால் அதெல்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு ஹோட்டலையும் அவங்க செக் பண்ணணும் எல்லாம் ப்ராப்பராக ஃபுட்டு இருக்கான்ட்டு. அதை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆல்கஹாலிக் மேட்டர்ஸை கவர்மெண்ட்டு செக் பண்ணணும். சொசைட்டி மேலே ஒரு அக்கறை இருக்குது அப்படின்னு சொன்னான். ஏன்னா நம்ம அன்றைக்கே பேசணும், அந்த மாணவர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அவங்க கூட வயலன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த டாஸ்மாக் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓரளவு அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டவங்கள நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவங்க எடுத்திருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். அப்போ மாணவர்களுடைய பேரண்ட் இன்றைக்கி அலர்ட்டாக இருக்கணும். ஒன்று, டீச்சர்ஸ் அலர்ட்டாக இருக்கணும். ஒரு கேம்பஸில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் அலர்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ரிமோட் பீப்புளை வந்து மானிட்டர் பண்ணணும், சொசைட்டி மானிட்டர் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு செயின் ஒர்க் இது ஆக்சுவலாக. சார் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தாலும் சில மாணவர்கள் வந்து அதில் போயிட்டு விழுகிறாங்க சார் இந்த போதை கலாச்சாரத்தில். அவங்களுக்கு வந்து நம்ம என்ன தான் சார் பண்ண முடியும்? இல்லை சார், நம்ம செல்லரை தடுக்கணும், யூஸரையும் பாதுகாக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு கஷ்டமான விஷயம். பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆனால் அது எல்லா மாணவர்களுக்கும் நம்ம பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின். யாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கேம்பஸை வந்து மானிட்டர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ சிசிடிவி எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ எங்கே தெஃப்ட் நடக்குது, என்ன விஷயம், இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறோம். இதோடு சேர்த்து இதுலேயும் ஒரு கவனம் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் எங்கே மூவ் ஆகுது அப்படின்றத இப்போ இருக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த நார்காட்டிக்ஸ் தனியாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். பட் அவங்களால தனியாலாம் அவங்க செயல்பட முடியாது. நம்முடைய தமிழ்நாடு போலீஸோடைய ஒத்துழைப்போடு தான் அவங்களால செயல்பட முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதில் வந்து ஒரு மெனக்கிடணும். இதுக்காக தமிழ்நாட்டில் இப்போ நிறைய போதைப் பொருட்கள் அந்த புழக்கம் இருக்கிறதுனால இப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்து சுணக்கமாக இருக்காங்களா, இல்லை என்னதான் காரணம்? தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? அங்கங்கே நாங்கள் இவ்வளோ கிராம்ஸ் நாங்கள் மெத்து பிடிச்சோம், இவ்வளோ கஞ்சா பிடிச்சோம் அப்படின்லாம் சொல்லி தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ண தான் செய்கிறாங்க. பட் என்னன்னா இது பத்தாது. இன்னும் விஜிலண்டாக இருக்கும். இன்னும் வந்து அதாவது என்னன்னா ஒரு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கிறன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க செயல்படணும். இல்லை இதில் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து இதில் ஒரு கரப்ஷனோ ஒரு எதுக்குமே இடம் கொடுக்கக்கூடாதுன்ற. ஏன்னா சமூகம் கெட்டு போகுது சார். அப்பயும் மீறி நீங்கள் சொல்கிறீங்க அரெஸ்ட்டும் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, அதையும் மீறி உள்ள வந்து போதை பொருட்கள்லாம் புழக்கம் ஏற்படுற போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஓட்டை இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அந்த ஓட்டை இருந்ததுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோடைய கடமை. இப்போ சீஃப் மினிஸ்டருடைய கடமை தான் அது. கண்டிப்பாக மினிஸ்டர்ஸ் டோட்டல். ஏன்னா இது இருக்கக்கூடாது.
இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம மற்ற கரப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த அதெல்லாம் கூட சால்வ் பண்ண முடியும். பட் இது வந்து சமூகம் வந்து சீரழியுது, கெட்டு போகுது, மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போயே ஒரு சர்ச்சை வந்தது, அந்த மாணவர்கள் வந்து மெத்து எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணாங்களா, அந்த இதை வச்சு வெட்டினாங்க இல்லையா திருத்தணியில், அதெல்லாம் ஒரு கொஸ்டின் வந்தது. ஒரு சைடு மெத்துங்கிறாங்க, ஒரு சைடு கஞ்சா அடிச்சுட்டுன்றாங்க, யார் நம்ம எடுத்துக்கிறது தெரியல. ஆனால் அவங்க போதையில் இருந்த மாதிரி தான் தெரியுது. அப்படிதான் தெரியுது. எல்லாமே வந்து ஆரோக்கியம் இல்லை இல்லையா. இந்த கஞ்சான்றது அது வந்து ஒரு பிளான்ட், அது ஆக்சுவலாக அந்த பிளான்ட்டுமே அலோடு கிடையாது. இப்போ எப்படி நம்ம வந்து கல் இறக்குறதுக்கு அனுமதி இல்லையோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சாவுக்குமே அனுமதி கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மெடிசனுக்கு மட்டும் பயன்படுத்தலாம்ல சார்? இல்லை, மெடிசனுக்கு ஆல்கஹால் பயன்படுத்தலாம். ஏன் நம்ம அனஸ்தட்டிக் ஏஜென்ட்டே பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஈத்தர் பயன்படுத்துகிறோம். இதே இதை வந்து இந்த அமீன்ஸ் எல்லாம் கூட நம்ம பயன்படுத்த தான் செய்கிறோம். இல்லை சார், நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ கஞ்சா வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போனால் கூட குறிப்பிட்ட சதவீதம் மெடிசனுக்காக அதை கேரி பண்ணலாமா? அதோடைய பிளான்டேஷனே தமிழ்நாட்டில் பேண்டு. அது அந்த இந்த கஞ்சா செடியை நீங்கள் இங்கே பயிர்விக்கவே கூடாது. ஓகே, கையில் நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து சட்டவிரோதம் தான் கஞ்சாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதாவது இந்த கஞ்சா வந்து அது வந்து பியூர்லி இட்ஸ் ஏ ஹெர்பல் பிளான்ட். இந்த கஞ்சா அப்படின்றது அது தமிழ்நாட்டில் ஸ்ட்ரிக்ட்லி பேன். சில பேர் வந்து தப்பான அவேர்னஸ் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. இல்லை நான் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போகிறேன், அது வந்து மெடிசன் பர்பஸ்க்காக, நான் போலீஸ் கேட்டால் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பல பேர். இல்லை, அது தவறு தான். அது தவறு தான். ஏன்னா அதனுடைய டோட்டல் வந்து இங்கே வந்து பேண்டு தான். அது நல்லதா இல்லையா அப்படின்ற ஒரு சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கு. அது வந்து எல்லாம் சொல்கிறாங்க அது வந்து ஹெல்த்தி தான், அது வந்து உங்கள் பாடி ஊண்ட் பண்ணாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதுவுமே பேண்டு தான் நமக்கு இங்கே. இப்போ எப்படி நம்ம கல் சொல்கிறோம், கல் வந்து நல்லது, இப்போ சீமான் அவர்களெல்லாம் போராட்டம் பண்ணாங்க கல் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுவுமே நம்ம பேன் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே கல் வந்து கேரளாவில் எனக்கு அனுமதி இருக்குது, பாண்டிச்சேரியில் அனுமதி இருக்குது, ஆந்திராவில் அனுமதி இருக்குது. ஆனால் கல்லுக்கும் கஞ்சாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் சார். ஆனால் கம்பேரிட்டிவ்லி நம்ம ஆல்கஹால் குடிக்கிறதுக்கும் கல் குடிக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குல்ல சார், ஹெல்த் வைஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக சார், நிச்சயமாக. அதாவது ஹெல்த் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து ட்ரெடிஷ்னலாகவே நம்ம பயன்படுத்தியிருக்காங்க, அதை நம்ம காலகாலமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏன் வந்து கல்லை பேன் பண்ணாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ இல்லை அவங்க ஆல்கஹாலிக் வந்து சேல் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்களா அப்படின்றது தெரியலை. என்ன இவங்க சொன்ன விஷயம் என்னென்னா கள்ளச்சாராயம் வந்துடும் கல்லுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆல்கஹாலை சேர்த்து சேல் பண்ணுவாங்க. கள்ளச்சாராயம் இருக்குதான் சார், இருக்குதான் செய்யுது. அப்போ நீங்கள் கேரளா மாதிரி பண்ணிட்டு போயிடல. ஏன்னா கேரளா என்ன பண்ணுதுன்னா எல்லா கல்லையும் அவங்க மொத்தமாக கொள்முதல் பண்ணி கேரளா கவர்மெண்ட்டே வந்து கல்லை சேல் பண்ணுது. நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் இல்லையா? இது முழுக்க முழுக்க வந்து ஒரு தனிப்பட்ட லாபம் பார்க்கறதுனால தான் இது வந்து கொண்டு வரலையோன்ற அந்த கேள்வி. ஆமாம் நிச்சயமாக கவர்மெண்ட்டு தான் ஸ்டெப் எடுக்கணும். ஆக்சுவலாக அந்த 3 விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆல்கஹாலிக் மேட்டர்ஸ் பார்த்தோம், டாஸ்மாக். ஸோ இந்த டாஸ்மாக் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஒன்று. செகண்ட் திங், ஏன்னா இவ்வளோ ஷாப்ஸ் இருக்கக்கூடாது. அடுத்தது 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து 100% 0% இருக்கணும் அது டோட்டலாக. ஏன்னா இன்னொரு சைடு சார், கல் இறக்கணுன்ற மாதிரி அந்த உரிமையாளர்கள் கல் இறக்குறாங்களா சார், அவங்களாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கோரிக்கைலாம் வச்சு. இல்லை, அதை வேணால் அனுமதி கொடுக்கலாம், அனுமதி கேட்கலாம், ஆனால் கொடுக்கவே மாட்டாங்களே. இல்லை, ஏன்னா நான் நிறைய மிலிட்ரி மேன்டெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். நான் வந்து அவங்கெல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா கல் வந்து இட்ஸ் ஹெல்த்தி. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஹெல்த்தி இல்லையோ சார், கம்பேரிட்டிவ்லி ஆல்கஹாலை கம்பேர் பண்ணுறப்போ அது எவ்வளோ பரவாயில்ல, ரொம்ப கம்மி, ரொம்ப டைலூட் அது ஆக்சுவலாக. ஆமாம், பதநீர் தான் ஆக்சுவலாக. கல் அப்படின்றது வந்து நீங்கள் என்னென்னா நீங்கள் வந்து அந்த சுண்ணாம்பு அதில் அப்ளை பண்ணாமல் அந்த களையத்தில் நீங்கள் அதை கேதர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது கல். சுண்ணாம்பு அப்ளை பண்ணிங்கன்னா பதநீர், அது அவ்வளோதான். இப்போ அதே நீங்கள் பதநீரை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஈவினிங் நீங்கள் குடிச்சிங்கன்னா அது கல்லாக மாறிடும். ஸோ அதனால் அந்த அளவுக்குலாம் அது வந்து இப்போ ஆல்கஹால் அளவுக்குலாம் அது மோசமெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஹார்ம்லாம் அந்த மாதிரி ஹார்ம்லாம் பண்ணாது. கல்லுக்கு அனுமதி கொடுக்கலாம், பட் இந்த மற்ற 2 விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சார், நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து பேசியிருக்கோம். குறிப்பாக வந்து இந்த கல் இறக்குமதி, போதைப் பொருட்கள் புழக்கம் பற்றி பேசியிருக்கோம். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.